ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு மசியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாம்பாரோட, ரசத்துக்கு, புளிக்குழம்பு, தயிர் சாதம் எதுக்குனாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம மசிச்சுக்கிடலாம். ரொம்ப பெரிய பெரிய கட்டி இல்லாமல் ஃபுல்லாக மசிச்சாச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்கும் போதும் உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதனுடைய சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனியன் பச்சை மிளகாவோட அந்த உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்குலாம் நல்லா மசிச்சு ரெடியாகவே இருக்குது. அதை இதுக்குள்ளே போட்டுடலாம். நல்லா பொன்னிறமாக ஆயிட்டு வெங்காயம்லாம் இனி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும். இந்த ஆயிலெல்லாம் உள்ளே இழுத்துட்டு நல்லா சூப்பராக நமக்கு உருளைக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.